அட்டிச்சேனண்டா இந்த சாப்பிடக்க நல்லா கிட்ட தோல் இருச்சு நேரி சரி அது பெரிய வேலை கொஞ்சம் கொஞ்சம் வரை கற்று வைக்க வேணும் நீ சாப்பிடுப்பேன். வணக்கம் உறவுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமா இருக்கோம், நீங்கள் நல்ல சோமா இருக்க வேணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பாதிச்சுக்கொள்கிறோம். இன்றைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் ஒரு முக்கியமான ஒரு சமையல். இது கூடுதலாக பழைய காலத்தாக்கள் இருப்பினும் இப்போ இந்த காலங்களுக்கு பெருசாக இந்த சமையல் தெரியா நினைக்கிறேன். நானே செய்யல 50 வருஷத்துக்கு மேலே நானே ஒரு நாளும் செய்யல. ஒரு நாள் செய்து போட்டு இவனுக்கு கொடுக்க இவன் முதல் கேட்க வேண்டாமன்ட்டு விட்டான். பேருந்து செய்து போட்டு கொடுக்க உண்டா கொடுக்க 3-4 உருண்டை சாப்பிட்டு விட்டான். பேருந்து இல்லை முடிஞ்சது. பேருந்து ஃப்ரிட்ஜை போய் தடவை தடவை கிடைக்கல யாராவது சாப்பிட்டு நம்போல 2-3 முறையில் செய்யலாம். முறைப்பாயம் செய்யலாம், இனிப்பாயம் செய்யலாம். நாங்கள் செய்ய போகிறது இப்போ இனிப்பா செய்ய போகிறோம். இதில் இனிப்பா செய்தால் உடம்பு குறைக்கலாது, உரைப்பா செய்தால் உடம்பு குறைக்கிறது ஹெல்ப்பாக இருக்கும். உடம்பு குறைக்கிறண்டு இல்லை. ஆனால் அந்த உடம்பு வைக்கிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியும் இல்லை. அதில் என்னென்னு சொன்னால் அதுக்குள்ள மிளகா மற்ற கணக்கு விஷயங்கள் வரும். அதெல்லாம் உங்களை பேருந்து அந்த வீடியோ போகிறனால நான் போடுறேன். பிலாக்கொட்டை துவையல்னு சொல்கிறது இது பழைய காலத்தாக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிலாக்கொட்டையை பொறுத்த வரைக்கும் புரதம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது, கணக்கு விஷயங்கள் இதில் இருக்குது. என்ன சில பேர் இந்த நாரியலுக்கு பிடிக்குமெண்டு கூடுதலான ஆக்கள் சாப்பிட்றேல. ஆனால் நான் இப்போ 50 வருஷத்துக்கு மேலே பிறந்து ஆனால் ஒரு நாளும் துவைக்கல. இப்போ ஒரு கிழமைக்கு முதல் தான் அதை சாப்பிட்டேன் நான். ஆனால் துவைக்கல. அண்டைக்கு தான் துவைச்சேன். ஆனால் நல்ல கிடந்தத்தில் இன்றைக்கு முறுக்கா செய்ய போகிறோம். ஒரு கணக்கான அளவு தான் கிடக்குது. அதோட நாங்கள் இன்னொரு இது பிலாப்பழம் பட்டி சாப்பிட போகிறோம். பிலாப்பழம் சந்தைக்கு ஒரு விலை உறவை வந்துச்சு. எப்படி என்னும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல. உறவை கூட வந்துச்சுன்னா அப்படியே வாங்கி இதில் வச்சாலும் பவி எண்ணி தான் காய்ச்சி இல்லாத உறவைக்கலை மூடி தாங்கிருந்தா காய்ச்சி இல்லாத ஏற்றி விட்டாங்க. அது அப்படியே தேன் மாதிரி ஒழுகுது. தேன் மாதிரி ஒழுகுதான். இது என்னென்னு சொன்னால் இந்த பிலாக்கொட்டை துவையல் எப்படி செய்கிறேன்னு சொன்னால் இதே மாதிரி தான். இப்போ என்ன புழுக்கோடி மாவில் அதுக்கு என்ன பனங்காய் இல்லை பொருங்கோ இது புழுக்கோடி வர்றதுக்கு மேலே என்ன சொல்கிறது கிழங்கு துவையல் இருக்குது தானே, பனங்கிழங்கு துவையல். அதே மாதிரி தான் இதுக்கு ஒரு முறை. இது வித்தியாசமாக இருக்கும். டேஸ்ட்டும் சரியான வித்தியாசம். என்னென்னு சொன்னால் பலாக்கொட்டை தானே சரியான வித்தியாசமாக இருக்கும். சாப்பிட்ருப்பீங்க எல்லாரும். ஆனால் நல்லா கிடக்கும். நான் அண்டே தான் துவைச்சேன்னா நான் முதல் சாப்பிட்ருக்குறேன். இந்த மாதிரி வித்தியாசமான காணொலிகள் எங்கள்கிட்ட சேனலில் போடுவோம். பார்க்குறேன்னு சொன்னால் மறக்க அவங்கள்ட்ட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோம். தமிழ் ப்ரோஸ் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. மற்றது என்ன ஒரு விஷயம் ஒன்று சொல்லி ஆகணும். இண்டியோட எங்களோட திருவண்ணாமலை கடத்தூர் சரியாக ஒரு வருஷமாகட்டு. 7ஆம் மாதம் 2ஆம் தேதி வந்தது. அதான் எனக்கு என்ன வந்தா நீ உங்களுக்கு என்னதுக்கு அதுதான் ஆஃபர் போட்டிருக்கேன்னா போட்டு எனக்கு தெரியும். ஒரு வரியும் பாருங்க. நானே 2.5 மாதம் ஒருக்கா போகுது. நல்லூருக்கும் போயிடல, இங்கேயும் போயிடல. ஒருக்கா திருவண்ணாமலை போகத்தான் வேணும். இன்னும் ஒரு இந்த வருஷத்துக்குள்ள கணக்கு ஆராய்ஞ்சு கொண்டு இருக்குன்னு அதெல்லாம் ஆராய்ச்சியெல்லாம் இன்னும் முடியலை. முடிஞ்சோடனே எவருமே கொடுக்காத பிரைஸில் கொடுப்பேன். சரியான ஆராய்ச்சிகள் அப்படி ஃபோனில் பண்ணாலும் பார்த்து கொண்டிருப்பேன். எல்லா விஷயங்களும் நம்மள எங்கெங்கே நடக்குன்னு தெரியும். எல்லாத்தையும் பார்த்து வச்சுக்கேன். கொஞ்சம் காலம் பொறுங்கோ. சரியான ஆராய்ச்சியில் நிற்கிறானி வாங்க. சரி, நாங்கள் இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ பிலாக்கொட்டை துவையல் செய்வோம். சரியோ? நீங்கள் பிலாப்பழம் அந்த கொட்டை அவிய வச்சுட்டு பிலாப்பழம் வெட்ட போகிறேன். ஒரு சின்ன அந்த மாதிரி இங்கே பிலாப்பழம் பிடிக்காத வேறு தான் இருக்கணும். நான் முக்கியமாக சந்தைக்கு என்னத்துக்கோ போனான். ஆனால் இதை நினைச்சு தான் போனால் நீங்கள் சொன்னால் விட மாட்டேன். வேணுடா இது பிலாப்பழம் சாப்பிட வருத்தம் பெறும். ஒரு சாப்பாடு செய்கிறாவில்லை. இன்றைக்கு சோற விற்கல. இப்போ சந்தைக்கு ஒரு தரம் போக மாட்டேன். போட்டு வாங்கணும் ஒரு தரம் போகல. இப்போ கடைக்கு போனேன். நீ நல்லா நடிப்ப. இது சோறு இப்போ அவிச்சனா. அதான் இன்னும் மத்தியான சாப்பாடு சாப்பிடல தெரியுமா உங்களுக்கு? அது நல்லதில்லை. டயட் இருக்கலாம். அவன் டயட்டுன்னு நல்ல டயட் இருக்கிறான். சரியான ஒரு டயட். மற்றது ஒவ்வொரு நாளையும் டயட் இருப்பான். அடுத்த நாளை போட்டு வெளுப்பான். ஒவ்வொரு நாளும் 2-3 மணி குழம்புறன். நித்திர விடுது இல்லை. அட்டிச்சேனடா நித்திரிய கொள்ள விடுறான். இல்லை ஒழும்பி சாமஞ்சாமா போன் பார்க்க எனக்கு அந்தரமா நித்திர வராதுல போன பாக்குறேன். என்ன செய்யறது? நித்திர வர மட்டும் போன பாக்குறேன். நல்ல சும்மா கண்ணு முடியும் நித்திரனாலும் நித்திர வருது இல்லை. இப்ப வந்துச்சு நித்திர இன்னும் அடிச்சு கொள்ற மாதிரி நித்திர ஒன்று வந்து. பகல்ல நித்திர உண்டாயிரவில்லை வர பகல்ல கொள்றே நான் பெருத்த நித்திர. சரி விசாராக்கும். சரி, ஓகே, நாங்கள் வீடியோக்கு போவோம். என்ன இது டக்கண்டா அவிஞ்சு போடும். ஆனால் அந்த தோல் உரிக்கிறதான் கொஞ்சம் வேலை. தோல் பிளாக்கொட்டை தோல் கொஞ்சம் வேலை. ஒவ்வொண்டா வெட்டி உரிக்கும்.
அங்கே பூவைப்ப பூவிൻ്റെ കളറപ്പ இதுதான் பிலாக்கொட்டை கொஞ்சம் இங்கே ஒரு களவு காணுமுங்க ஒரு 1/2 கிலோ வரும் அதுவும் சின்ன பிலாப்பழத்தின் கொட்டை தான் நாங்கள் பிலாப்பழம் சாப்பிட பூவைப்ப வடிவல்ல இப்படி நல்ல கலர் இதில் என்ன கலர் இது வேறு கலர் இது வேறு இதில் ஒரு 4 கலர் நிற்கிது இதுதான் பூத்து கிடக்கு அடுத்தது என்ன செய்ய போகிறோம் தெரியுமா பிலாப்பழம் போட்ட போகிறேன்னு அது இந்த இதால் நசிச்சு நான் பார்க்கவே இல்லை சந்தையில் நல்லதோ கூடாதொன்னும் பார்க்கல ஒரு வேக்கால தர அந்த இடத்துல அப்படியே வாங்கி கொண்டு வந்துட்டேன் அது பரவாயில்லை ஓரளவு பரவாயில்ல இவன் பாப்பி தான் காரால் நசிச்சு போட்டான் அது அதில் வச்சுட்டு நான் ஒரே வேக்கால மூடி விட்டேன் நான் அவனு தெரியலை அப்படியே விட்டுட்டேன் எல்லாம் போச்சு இப்படியே வெட்டுவோம் ஏன்டா இப்படி வெட்டினா வைக்கலாம் அரவா செஞ்ச பெருசாக சாப்பிட நான் தான் பிலாப்பழம் இது என்ன பிலாப்பழத்துக்கு கொண்டு என் காணையில் பொச்சு மாறிக்கிட என்ன இல்லை அது அங்கால கண்டிஞ்சாலாம் பிலாப்பழம் பொச்சு மாதிரி கிடக்குது ஏமாற்றி விட்டாங்க கிடக்குது என்ன விலை வாங்கினான்னு தெரியுமா சொல்லிப்பட்டீங்க 150 ரூபா சொன்னேன் நானே ஆனால் எனக்கு கனகாசுக்கு வாங்க இதல்லே சாப்பிட ஆக்கள் இல்லை எங்கேயோ வேணாங்க போல யாழ்ப்பாண சந்தையில் வேணாங்க அதைத்தான் சொல்கிறா போல இல்லை அங்கே வேணாங்க ஓ அங்கே பாதி வாங்கினேன் 150 ரூபா வாங்கலாம் என்ன இது ஊர் எங்கட ஊர் பிலாப்பழம் எங்கட ஊர் ஆக்கள் தான் தந்தவ இந்த இதுகள் வெட்டவன் சரியா பழுத்து விட்டு என்ன நீ சாப்பிடுப்ப நீங்கள் சாப்பிடுங்க அந்த எங்கட ஒரு பிலாப்பழம் அந்த வாசம் பெரு இனிப்போ இந்த வாசம் பெரு நீ சாப்பிடுப்ப அந்த எங்கட ஒரு பிலாப்பழம் மட்டும் தெரியுது சில அந்த ஊரான் தெரியுமென்று சொல்லவே இல்லை என்ன நல்ல என்ன இதே நண்டு கேட்டேன் நீ எப்படி எப்படி பிள்ளைப்பழம் என்ன ஊசி போடுங்க எண்ணெய்ச்சு குசியாச்சு இனியும் இதை வெட்டி போட்டோம் கிடக்குது தானே நாகை தண்டி இல்லை கொச்சு கணக்கு இல்லை விளாக்கட துயலுக்கு என்ன சீனியும் தேங்காய் சீனியும் தேங்காய்ப்பும் போடுறான் இந்த மாதிரி துவையல் நீ சாப்பிட்ருப்பா தானே சாப்பிடல நானே சாப்பிட்டதில்லை பெருசாக அண்டே செய்தனாங்க நான் சின்னனில் சாப்பிட்ருக்குறேன் விளாக்கொட்டையும் சின்னன் ஒரு அந்த ஒருக்கா சாப்பிட்டதில்ல இதோ இல்லை கொஞ்சம் தண்டு போச்சு அடியில் இந்த கொஞ்சம் அடி இது அண்டு போச்சு அந்த இடத்த கொஞ்சம் இது நல்லா கிடக்கு கொஞ்சம்
விலை குறைவு தானே. ம். ஆனால் இப்போ பிலாப்பழம் விலை குறைவு தான். நான் போய் கடையில் கேட்டு கொண்டு இருந்தேன். நான் இதை விட கொஞ்சம் பெருசு 300 சொன்னேன். எனக்கு ஏன் பெருசன்ட்டு விட்டு நான் வாங்கல. நாங்கள் விழாக்கு வாங்கினாங்க அப்போ அது 350 பாதி. 350. அது ஒரு சின்ன பாதி தான். இந்த பாருங்க. இந்த ஒன்று நான் தான் சாப்பிட்றேன். சரி கூட்ட ஒரு தான் சாப்பிடும் பவி சாப்பிடா பவி 1-2 சாப்பிடுவான். நான் வச்சு வச்சு சாப்பிடுவேன். அந்த மாதிரி கடை நான் இந்த நீ சாப்பிடுப்பேன். எண்ணெய் ம் பாருங்க பிலாப்பழம் நல்ல இதை வைக்க போகிறேன். என்னடா சாப்பிட்றதுக்கு நாளைக்கு வட்டா. பவிக்கு டயட். பவி பவி இந்தா சாப்பிடு வேணுமே. சாப்பிட்டு நம்பரும் பாருங்க. அவன் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான். பிலாப்பழம் யாருக்கு பிடிக்காது? எல்லாரும் பிடிக்கும். பிலாப்பழம் பிடிக்கும் கூடுதலாக எல்லாருக்கும். என்ன இப்போ மலிவு காலம். ம் நீ சாப்பிட போறியா? இப்படி ரேட்டு அது பிறகு சாப்பிடும். அது என்ன ஆட்டம்? ஆ இது எது பிடி அப்போ என்ன கலர்? என்ன கலர் சிவப்பா வேறு? அவிஞ்சிட்டு ஆனால் படக்கண்டா அவிஞ்சு போடும். தோல் இருக்காங்க அப்படி வலுவல். அது அந்த வழுக்குது கொட்ட உடன் கொட்டையல்ல அவிஞ்சு வச்சோம். அது இந்த தோல் வழுக்குது. அவிஞ்சு போச்சு. டக்கண்டு அவிஞ்சு போடும். பிலாக்கொட்டை தோல் தான் அது வழுக்கு. அவிஞ்சு போச்சோம். கொஞ்சம் கிடக்கட்டும். இல்லை அவிஞ்சு போச்சு. அங்கே இறக்கி எண்ணித்தான் உரிக்க வேணும் தோல். வடிக்க வேணும். தண்ணி வடிக்கணும். எப்படி இதே நித்தான் பேல இங்கே ஒரு திருச்சி அங்கே போட்டு இனி இது உடைக்கவும். சண்டை பிடிக்குது காகமா. கஷ்டம். இதெல்லாம் கழுவித்தான் வச்சேனா. கழுவி காய வச்சேனா. நீரத்தை வடிக்கக்கூடாது. இல்லை இப்படி ஒவ்வொன்றா பொடுத்து வைக்கணுமே. இந்த உரல் பெருசாக தண்ணாது இடிவடா ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இதை படக்கண்ட கலர். எனக்கிட்டே கொஞ்சம் வேலை கூட ஏன் தெரியும்?
வீடெல்லாம் இந்த வீடுகள் எல்லாம் க்ளீன் பண்ணி முடிய விடிய 10 மணி ஆகுது. ஓ விமானம் ஒன்றும் செய்ய மாட்டான் பாவி, ஒரு தரம் செய்ய மாட்டேனான், நான் மட்டும்தான் செய்யவா. நேற்று நான் சந்தைக்கு போனேன். வேலைக்கு போடுவோம். இந்த வெட்டுறது தான் கொஞ்சம் இந்த தோல் இருக்கிறாங்க கொஞ்சம் பேர். உடல் பழுதாக போச்சு. கொஞ்சம் 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 வரைக்க துவைக்க வேணும். அதுக்கு நிறைய போட்டு துவைக்கலாம். துவைக்கிறன்றதை இடிக்கிறது. ஓ இடிக்கிறது துவைக்கிறது ஒன்று. മാമാരിക്കടേന മാമാരി വരും. அவிக்க கண்டைக்கு வேண்டாமட்ட விட்டினா வியல் ஏந்த அவிச்சு முடிய சரி. அரை கிலோவுக்கு மேலே வரும். என்ன 1/2 கிலோ வரும். நான் அதில் கொட்டை என்ன விலைன்னு சொல்லுமே, பிலாப்பழத்தை விட விலை 1 கிலோ 320. 120 ஒரு 150 ரூபா கொட்டை வரும் போல். என்ன இது 150 பிலாப்பழம், பிலாப்பழத்துக்கு 150 கொட்டை விலை. பிலாப்பழம் புரி பழம்புரி 1/2 கிலோ வரும். அப்படி இடிச்சாச்சு. மாமாரி வந்து இடித்து பிளாக்கோட்டை மட்டும் முடித்தது. இது என்னன்னு சொன்னால் இந்த பிலாக்கோட்டை உரிக்கிறதல்லோ அது பெரிய வேலை. அதுக்கு தான் இருந்தது. ஓ கணக்கான அளவு சீனி போட்டேன் நான். சீனி போட்டால் கொஞ்சம் இது அந்த இலகம் அந்த இனிப்பு இதுக்கு கொஞ்சம் மிளகின அப்புறம் இந்த தேங்காய் பூவை போட்டு அடிப்போம். கொஞ்சம் கொஞ்சமாக போடுவோம். நேரம் இல்லை, 2 போச்சு. இந்த உரிக்கத்தான் நான் நேரம் போட்டு இங்கே வேணுங்க. தேங்காய் பூ அப்படி கலரில் கிடக்காண்டு. நீ போட்டு முழுதை முடிச்சு போட்டோம். நான் உடைச்சு இந்த தோல் உரிச்சு நேரி சரி ഇരുന്നൊരിച്ച് പിള്ളേർക്കൂടെ ചിന്നനല്ലോ പെരുസമില്ല ചിന്നനണ്ടത്തിൽ சேர்ந்துட்டு இந்த சீனி இல்லாக சேர்ந்து வரும். இனி இருக்கலாம் இனி இறக்கலாம் இருக்கா பார்ப்போம். இதால் தான் இதை இப்போ கடைசியாக சாப்பிட்டான்டா. நான் அன்றைக்கு எங்கட விட்ட செய்து சாப்பிட்டேன். நான் அதுக்கு முதல்ல இருக்கா எங்கட அண்ணா வந்து நீ கேட்க அவன் மாமி விட செய்து கொடுத்த எப்போ சாப்பிட்டேன்.
சேர்ந்து விட்டு இனி இறக்குவோம். அப்பா இருண்டு போச்சு. இந்த உதிக்கத்தான் நேரம் போட்டு வேறுங்க. இப்படி தான் பிடிச்சி சாப்பிட்றோம். கொழுக்கட்டை மாதிரி பிடிக்கவும். உடிக்க அவ்வளோ நேரம் பிடிச்சிச்சு. விசார் பிடிச்சி விட்டோம். விசார் பிடிச்ச இல்லை நேரி சரி எனக்கு. இந்த முழுக்க நல்ல வேலை. அதோட இது பெரிய வேலை இல்லை. ஆனால் அந்த பிள்ளாக்கோட தோல்றிக்கிற பெரிய வேலை ஈரத்தோட உரிபடாது. கொஞ்சம் முறம்ப வந்துவிட்டேன். என்ன சாப்பிட காட்டுவோமா? இங்கே வேறுங்க அப்படி கிடக்கண்டு. இது பார்த்தா அப்படி தெரியலை என்ன பிளாக்கோட்டை துவியலண்டு. ஆனால் சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்குன்னு சாப்பிட முதலே சொல்கிறேன். நான் முதல் சாப்பிட்டதில் சொல்கிறேன். நல்ல ஒரு வாசம் மணமும் நல்ல ஒரு இது என்னன்ட்டு அதை சொல்ல தெரியல எனக்கு. அந்த சாப்பிடக்க நல்லா ஆக்கிட சூப்பராக ஆக்கிட. நான் இந்த பிளாக்கோட்டையும் தேங்காயும் சீனியும் சேர்க்க அந்த டேஸ்ட்டு வேறு மாதிரி கிட. நீங்களும் நடுக செய்து சாப்பிடாங்க. இருந்து விட்டு செய்து சாப்பிடுங்க. நல்லா இருக்கிறேன். நான் இதில் ஒரு 3 நாள் சாப்பிட போகிறேன். கமராமான் சாப்பிட்டு சொட்டோம். பாருங்க இவ்வளோ இருக்கண்டு. ஆனால் அந்த மாதிரி இருக்கிற பவிட்ட கூட பவி டயட்டான் சில நேரம் பேந்து தடவான் போய் பிரிச்சுக்க கிடந்தான். ஆனால் இது செய்து எனக்கு நேரி நோவுது. என்ன பிரச்சனைண்டா தோல் உரிக்கிற கொஞ்சம் கஷ்டம். அந்த உரிச்சது இருந்து உரித்து நேரி நோவுது. இந்த வீடியோ முடிப்போம். இது என்ன சொல்கிறோம், சில பேர் சொல்லணும் பிளாக்கோட்டை கூட அது நேரி பிடிப்பது வருமாட்டு. நீங்கள் நெடுக சாப்பிடாமல் இருந்து விட்ட பாலும் சாப்பிடலாம். ஆனால் கறிகளுக்கு போட்டு நாங்கள் சாப்பிட்றாங்க. எனக்கு இது விருப்பம். என்ன பிளாக்கோட்டை கறி விருப்பம். அதால் நான் முருங்கைக்காய் அதுகளுக்கு போட்டு எல்லாம் சமைக்கிறேன். நான் இப்படி துவைச்சு இது நான் இதோட 2ஆம் முறை செய்திருக்கிறேன். ஆனால் நல்லா கூட நீங்கள் ஒரு நாள் இருந்து விட்ட பாலுமே 2 சீசன் வரைக்கும் மட்டும்தான் இது துவைக்கலாம். அப்படி நீங்களும் துவைச்சி சாப்பிடுங்க. நல்லா கிடக்குது. அந்த டேஸ்ட்டை விட மாட்டீங்க. நான் அந்த டேஸ்ட்டை விட முடியாமல் தான் இன்றைக்கு செய்தேன். ஓகே பாய்.